ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் வரக்கூடிய தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச 6 விதமான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நல்ல ஜூஸியான பட்டன் பாதுஷாவும், அது கூடவே வாயில் வச்சது அப்படியே கரைக்கூடிய நல்ல சாஃப்டான மைசூர் பாகு, அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான அதிரசம், கூடவே ஐயர் கடை பருப்பு போலி, அப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி நிலக்கடலை காஜு கட்லியும், கூடவே வாயில் வச்சது அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி பாதாம் அல்வா. இந்த 6 விதமான ஸ்வீட்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ இது ஒவ்வொன்றும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னதான் ஸ்வீட் கடைகளில் தீபாவளிக்கு நிறைய விதமான ஸ்வீட்ஸ் இருந்தாலும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் செஞ்சு கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த 6 விதமான ஸ்வீட்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு வேளை இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து செய்யுங்க. நம்ம எப்போயுமே சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அது சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தயிர் நல்லா க்ரீம் மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸோ நான் பேக்கரி டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக மைதா மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு ஒரு வேளை மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுலேயுமே பாதுஷா ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நீங்கள் நெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதுக்கு பதில் டால்டா கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த நெய் மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட்டி விழுந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கடைசியாக தண்ணி சேர்த்து பிசைகிற போது அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்த தயிர், நெய் இது எல்லாமே மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தயிரும் நெய்யும் சேர்த்து இருக்கிறதுனால அதுலேயே மாவு கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பரோட்டாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பாதுஷா நல்லா சாஃப்டாகவும் உள்ளே அந்த லேயர் லேயராக இருக்கும். பாருங்கள், மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவுடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது இப்போ விரலை தொட்டு பார்க்குற போது இந்த மாதிரி விரல் நல்லா பதியணும். அதே மாதிரி மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாதுஷாவுக்கு மாவு தயாராகிடுச்சு. இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகு பதம் வர்ற வரைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1/4 கிலோ மைதா மாவுக்கு நீங்கள் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு, சர்க்கரை பாகு இது எல்லாமே அளவாக இருக்கும். பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை பாகை எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிசுபிசுப்பாக இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி கம்பி பதத்துக்கு விட்டுறாதீங்க. நம்ம எப்பயுமே குலோப் ஜாமுன்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு அடுத்த பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துடலாம். இது சேர்க்குற போது பாதுஷாவுக்கு நல்ல ஒரு மனமும் கலரும் கிடைக்கும். அதுக்காக தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆறட்டும். இப்போ அடுத்தது நம்ம பாதுஷாவுக்கு மாவை உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மாவும் ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு.
இப்போ இந்த மாவு முன்னே இருந்ததை விட நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அதிக நேரம் பிசையணும் அப்படிங்கிறது கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் பாதுஷா வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து உள்ளங்கையிலேயே நல்லா சுரண்டு வரும். பாதுஷாக்குள்ளேயும் நம்ம பேக்கரியெல்லாம் வாங்குற மாதிரி நல்ல லேயர் லேயராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை கட்டை விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டன் பாதுஷா செய்கிறதுனால சின்ன சின்ன பாதுஷாவாக ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் பாதுஷா வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உருண்டை பிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா தான் பாதுஷாக்குள்ளே வந்து அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை கட்டை விரல் வச்சு ஒரு சேவ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா மாவையுமே சின்ன சின்ன பாதுஷாவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்த 1/4 கிலோ மைதா மாவுக்கு எனக்கு இந்த சைஸில் 37 பாதுஷா அளவுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் லைட்டாக சூடாகிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதுஷாவை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து பாதுஷா உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவு சரி வர வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாதுஷா உள்ளே சேர்த்ததும் இது உடனே திருப்பி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு சைடு பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடுமே நல்லா பொரிஞ்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி அப்பப்போ 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அதே மாதிரி ஒரே டைமில் மொத்தமாக நிறைய பாதுஷா சேர்த்துடாதீங்க. ஏன்னா இதை நம்ம எண்ணெயில் போட்டதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு டபுள் மடங்காகி வரும். அதனால் ஒரு பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பாதுஷாவும் ஒன்று போல் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், பாதுஷா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. அந்த சலசலப்பும் ஒரு 90% நல்லா அடங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இந்த மாதிரி அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். அந்த சூட்டோடையே சர்க்கரை பாகில் சேர்த்துடுங்க. அப்போ தான் ஜீரா வந்து பாதுஷாக்குள்ளே நல்லா இறங்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பாதுஷாவையும் ஒரு பேட்சஸாக பொரித்து நீங்கள் சர்க்கரை பாகில் சேர்த்துடுங்க. சர்க்கரை பாகும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும். ஒருவேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட அதை திரும்பவும் லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பாதுஷாவை உள்ளே சேர்த்துடுங்க. அப்போ தான் பாதுஷாக்குள்ளே ஜீரா நல்லா இறங்கும். இப்போ பாதுஷாவை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சர்க்கரை பாகுலேயே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே அதிக நேரம் ஊற விட்டுடாதீங்க. அப்போ வந்து பாதுஷாக்குள்ளே அதிகமாக சர்க்கரை பாகு இறங்கி நமக்கு குலோப் ஜாமுன் மாதிரி ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாதுஷாவும் சர்க்கரை பாகில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பாகுலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நீங்களே பாருங்கள், இது அப்படியே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் சர்க்கரை பாகு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் போல் ஆச்சு அப்படின்னா சரியாக போயிடும். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும், டம்ளர் ஆகட்டும், எதில் வேணாலும் இந்த மாவை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி மாவை சலிச்சுட்டு நம்ம மைசூர் பாகு பண்ணுறம்போது மாவு கொஞ்சம் கூட கட்டி விழுகாது. நமக்கு மைசூர் பாகு கிளறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட இது மாதிரி நல்லா உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. கடலை மாவு மட்டும் நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க. அப்போ வந்து மைசூர் பாகு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது இது மாதிரி மைசூர் பாகு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்ககிட்ட மைசூர் பாகு ட்ரே இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாட்டான பிளேட் கூட பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அந்த ஓரங்கள்லையெல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் நெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைசூர் பாகு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி ட்ரேயில் நெய் தடவை எடுத்து வச்சுக்கோங்க. மைசூர் பாகு ரெடி ஆனதும் உடனே இந்த ட்ரேக்கு மாற்றிடணும். இப்போ இதில் ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 3 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மைசூர் பாகு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் பாருங்கள். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகை கொஞ்சமாக எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கம்பி வரணும். பாருங்கள், இதுதான் ஒரு கம்பி பதம். நீங்கள் இந்தளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து மைசூர் பாகு நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நமக்கு சர்க்கரை பாகு தயாராகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கடலை மாவை ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஸ்டவ் வந்து ஹையில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. ஹையில் இருந்துச்சு அப்படின்னா கடலை மாவு அடியில் போய் தங்கி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவையுமே உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா விஸ்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் கூட கட்டி விழுகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு சர்க்கரை பாகோட ஓரளவுக்கு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயும் நெய்யும் ரெண்டையுமே சூடுபடுத்தி இதுக்குள்ளே சேர்த்துடலாம். அதுக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். நீங்கள் கடலை மாவு எடுத்த அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்து சேர்க்கணும். அப்போ தான் மைசூர் பாகு வந்து பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாக இருக்கிற போது நம்ம மைசூர் பாகில் சேர்க்கணும். அப்போ தான் மைசூர் பாகு நல்லா வெந்து அதில் கடலை மாவுடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆன்லேயே வச்சு இது ஒரு சைடு லைட்டாக சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மைசூர் பாகில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த சைடில் மைசூர் பாகும் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை சேர்த்துடலாம். ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எண்ணெய் உள்ளே சேர்த்ததும் நல்லா பொங்கி வருது. இப்போ மைசூர் பாகில் எண்ணெய் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆனதும் இன்னும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எண்ணெயும் நெய்யும் எந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி மைசூர் பாகில் சேர்க்குற போது தான் மைசூர் பாகு அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். உங்களுக்கு இதில் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் சேம் இதே மெத்தட் தான். பாருங்கள், இப்போ மைசூர் பாகு முன்னே இருந்ததை விட நல்லா திக்காகி நல்லா பொங்கி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இனி வந்து கவனமாக இருங்க, மைசூர் பாகு டக்குன்னு ரெடி ஆகிடும். உடனே நம்ம ட்ரேக்கு மாற்றிடணும். பாருங்கள், இப்போ எண்ணெய் சேர்த்ததும் மைசூர் பாகு ஒரே மாதிரி நல்லா பொங்கி வருது. இதுதான் மைசூர் பாகுக்கு கரெக்டான பதம். எண்ணெயை கொஞ்சம் கூட மீதம் வைக்க வேண்டாம், எல்லா எண்ணெயுமே யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம ட்ரேக்கு மாற்றினதும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிஞ்சு வெளியில் வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் மைசூர் பாகு கரண்டியோட சேர்ந்து நல்லா சுழண்டு வருது. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்பவே திக்காக விட்டுடாதீங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே இதை ட்ரேக்கு மாற்றிடலாம். இப்போ மைசூர் பாகை உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக சமப்படுத்தி விட்டுக்கோங்க. ஆறதுக்கு முன்னாடியே ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி லைட்டாக சமப்படுத்தி விட்டுருங்க. ரொம்பவே அழுத்தி சமப்படுத்த வேண்டாம், மைசூர் பாகை உள்ளே வந்து இறுகின மாதிரி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி லேசாக சமப்படுத்திக்கோங்க.
இல்லைன்னா ஒரு பிளாட்டான பிளேட்டில் பேக் சைடில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கூட இது மாதிரி நீங்கள் சமப்படுத்திக்கோங்க. அப்போ வந்து ஈவனாக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இது மாதிரி சமப்படுத்திட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் போல் மைசூர் பாகு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இது ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு எந்த சைஸில் பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரே மாதிரி பீசஸ் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ மைசூர் பாகை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மேலே ஒரு பிளேட்டை கவிழ்த்தி இதை பொறுமையாக அப்படியே திருப்பிடுங்க. அப்போ வந்து மைசூர் பாகு உடஞ்சி போகாமல் ஒரே மாதிரி பீசஸாக கிடைக்கும். இப்போ இந்த ட்ரேயை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு பொறுமையாக அதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம மைசூர் பாகு சூப்பராக தயாராகிடுச்சு. உள்ளே நல்ல டார்க் கலராகவும் வெளியில் அந்த லைட் எல்லோ சைடில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே 100% நம்ம பேக்கரியிலலாம் சாப்பிட்ற மைசூர் பாகு மாதிரியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க இது எந்த கடையில் வாங்கினது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த 1/4 கிலோ கடலை மாவு, சர்க்கரை, எண்ணெய், நெய்யோட அளவுக்கு நமக்கு 2 கிலோ அளவுக்கு மைசூர் பாகு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மைசூர் பாகு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 1 கிலோ அளவுக்கு ரேஷன் பச்சரிசியை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நெல், உமி இது எல்லாமே இருக்கும். அதனால் நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரேஷன் பச்சரிசியிலேயே அதிரசம் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்குகிற பொன்னி பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசியை தண்ணி விட்டு ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட வாசம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. அதிக நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் போல் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு 3 மணி நேரம் போல் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம உலர்த்தி எடுத்துக்கலாம். அரிசியை ஒரு சலாடையில் கொட்டி வடிங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடியும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபேன் கடியில் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அரிசியை வெயிலில் காய வச்சிடக்கூடாது. ஃபேன் கடியில் நிழல்லையே நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்தில் இது நல்லா உலர்ந்து வந்துடும். இப்போ அரிசியை காட்டன் கிளாத்துக்கு மாற்றிட்டு இதை லேசாக பரப்பி விட்டுருங்க. ரொம்பவே மொத்தமாக பரப்பி விட்டுறாதீங்க, உலர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லேசாக பரப்பிக்கோங்க. இப்போ இந்த அரிசி நல்லா உலர்ந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா உலர்ந்துடுச்சு. இது உலர்ந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அரிசியை எடுத்து கையில் பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். இதுவே நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அது மாதிரி மிஷினில் கொடுத்து அரைக்கிற போது அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் நிறைய போட்டு அரைக்காதீங்க, இது நல்லா உபரியாகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசியை மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் சரி, அரிசி மாவை ஒரு டைம் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதிரசம் வந்து ரொம்பவே நல்லா வரும். இப்போ இது மாதிரி ஒரு அகலமான தாம்பாளத்தில் நைஸ்கன்னு இருக்கிற சலடை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இதை நல்லா சலிச்சுக்கோங்க. ரவை சலிக்கிற சலாடையில் சலிக்கக்கூடாது, நைஸ்கன்னு இருக்கிற சலாடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கும். இது ஈரமாவு அப்படிங்கிறதுனால சலிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி சைடில் தட்டி தட்டி சலிச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து ஒரே மாதிரி நல்லா விழுகும். இதில் சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட பாருங்கள், இந்த மாதிரி கையில் நல்லா உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதற்கிற எல்லா அரிசியையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு டைம் சலிக்கிற போதும் இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சமாக குருணை நிற்கும்.
இதை திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக இந்த குருணையை மீதம் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நம்ம வெல்லம் வந்து அளவாக சேர்க்க முடியும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு திரும்பவும் சலாடிக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை எல்லாத்தையும் சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக அடியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குருணை நின்று இருக்குது. இது வந்து தேவையில்லை, எடுத்து வச்சிடலாம். இதை உப்புமா பண்ணுற போது இல்லைன்னா இட்லி கரைக்கிற போது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவை கை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் மாவு வந்து ஈரம் காயாமல் இருக்கும். மாவில் ஈரம் காயாமல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு அதிரசம் வந்து நல்லா வரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ அமுத்தி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பேனில் 650 கிராம் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரேஷன் பச்சரிசி அப்படிங்கிறதுனால எப்பயும் சேர்க்கறத விட வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க. இதுவே பொன்னி பச்சரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1 கிலோ பச்சரிசிக்கு நம்ம 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் இனிப்பு, சர்க்கரை பாகு இது எல்லாமே அளவாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 250 ml அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, வெல்லம் வந்து முழுமையாக கரையிற வரைக்கும். ஸோ ரேஷன் பச்சரிசிக்கும் பொன்னி பச்சரிசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி பச்சரிசி வந்து மாவு நல்லா உபரி ஆகும். இதுவே ரேஷன் பச்சரிசியில் மாவு அந்தளவுக்கு உபரி ஆகாது. அதனால் வெல்லம் வந்து 650 கிராம் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 5 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு வெல்லம் முழுமையாக கரையிற வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சது அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. பாருங்கள், இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் இல்லைன்னா அடிகனமான கடாயில் இது மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக வடித்து எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும். ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெல்லம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டைரெக்டாக அப்படியே வெள்ளைப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாக உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு வந்து இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும். ஸோ அதிரசத்துக்கு ரொம்பவே முக்கியம் வெள்ளைப்பாகு தான். வெள்ளைப்பாகு மட்டும் கரெக்டான பதத்தில் செஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிரசம் கொஞ்சம் கூட பிரியாது, ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்கள், பாகு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வெள்ளைப்பாகை உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்பாகு வந்து இந்த மாதிரி கரையக்கூடாது, நல்லா ஒன்றா சேர்ந்து எடுக்க வரணும். இப்போ வந்து நமக்கு இன்னும் வெள்ளைப்பாகு ரெடி ஆகலை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கலந்து விடுங்க. ஏன்னா இனி வந்து வெள்ளைப்பாகு சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பாகு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாகு பதம் செக் பண்ணுங்கள், இல்லைன்னா பாகு அதுக்கு அடுத்த பதம் முத்தின பதத்துக்கு போயிடும். இப்போ தண்ணியில் கொஞ்சமாக பாகை உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட கரையாமல் ஒன்றா சேர்ந்து வரணும். அதே மாதிரி இந்த வெள்ளைப்பாகை கையில் எடுக்கிற போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுக்க வரணும். இப்போ இதை உருட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும், கெட்டியாகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுதான் அதிரசத்துக்கு கரெக்டான பதம். இதை வந்து தக்காளி பதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெள்ளைப்பாகை இறக்கி வச்சுட்டு இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மாவை ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம ஒரு கையில் மாவை சேர்த்துட்டு இன்னொரு கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல பழக்கமாக இருக்கணும். இந்த வெள்ளைப்பாகு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விடணும். அப்போ தான் மாவு வந்து வெள்ளைப்பாகில் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கூட மீதம் வைக்க வேண்டாம், எல்லா அரிசி மாவையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அரிசி மாவுக்கும் வெள்ளைப்பாகுக்கும் சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், அரிசி மாவோட வெள்ளைப்பாகு ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு.
இப்போ கடைசியாக மீதி இருக்கிற அரிசி மாவு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எள் கூட சேர்த்துக்கோங்க. எள் சேர்க்குற போது அதிரசம் வந்து இன்னும் நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை உள்ளே சேர்த்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு நல்லா ஊறும் போது நமக்கு சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ மாவை உள்ளே சேர்த்துட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே மூடி வச்சிங்க அப்படின்னா அது வேர்த்து அந்த தண்ணி உள்ளே போயிடும். அப்போ வந்து நமக்கு மாவு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இது ஆறிடுச்சான்னு பார்க்குறதுக்கு மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. இது மாதிரி சைடில் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் சூடு இருக்கா இல்லையான்னு தெரியும். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நாளைக்கு இந்த மாவு நல்லா ஊறட்டும். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அதிரசம் ரெடி பண்ணிடலாம். எந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு அதிரசமும் ரொம்பவே நல்லா வரும். பாருங்கள், இப்போ மாவு 2 நாள் போல் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அதிரசம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ஃபஸ்ட் நாள் இருந்ததை விட நல்லா இறுகி இருக்குது. இப்போ இது மாதிரி அதிரச மாவை ரெடி பண்ணி ஈரம் படாமல் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம 2-3 மாதம் வரைக்குமே வச்சிருந்து பயன்படுத்தலாம். கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் அதிரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இதை நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டுற போது அந்த கையுடைய சூட்லேயே மாவு வந்து நல்லா இலகி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்பவே இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதிரசம் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதிரசம் தட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாழையில் பால் கவரில் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரச மாவை உள்ள வச்சுட்டு இது நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அப்பப்போ தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த அதிரசம் ரொம்பவே மொத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வராது. அதே மாதிரி ரொம்பவே மெலிசாக இருந்துச்சுனாலும் தட்டை மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் திக்னஸில் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ அடுத்தது இன்னொரு அதிரசம் தட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிரசம் தட்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ அதிரசம் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக தட்டிட்டு சென்டரில் வேணுன்னா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரசத்தை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அதிரசத்தை உள்ளே சேர்த்ததும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க, பிரிஞ்சு போயிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எண்ணெய் எடுத்து மேலே விட்டுட்டே இருங்க. நல்லா பொசு பொசுன்னு பொங்கி மேலே வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி எண்ணெயும் ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா அதிரசம் உள்ளே போட்டது இது மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவு சரி வர வெந்திருக்காது. இப்போ அதிரசம் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அதிரசம் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து வடித்து வெளியில் எடுத்துட்டு மேலே ஒரு பிளாட்டான கரண்டி வச்சு இதை லேசாக அமுத்தி அந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. பாருங்கள், இது மாதிரி ரொம்பவே அழுத்திடாதீங்க. இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டிங்கன்னா போதும், அந்த எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது இன்னொரு அதிரசம் போட்டு பொரிச்சிடலாம். இந்த மாதிரி 1 அல்லது 2 அதிரசம் போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா அதிரசம் வந்து கொஞ்சம் கூட கலர் மாறாமல் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்.
ஏன்னா இது ஆல்ரெடி வெள்ளைப்பாகுலேயே நல்லா வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் மாறிடும். அதனால் ஒன்று அல்லது 2 அதிரசம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதிரசம் உள்ளே போடுறது இது உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மேலே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த சைடு திருப்பி விடணும். அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இது இப்போ இன்னும் ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு பொன்னிறமாக இருக்கிற போதே வெளியில் எடுத்துடுங்க. இது வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சூட்லேயே இன்னும் நல்லா வெந்து நல்லா டார்க் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது ஈட்டிடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா அதிரசத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதிரசம் எல்லாத்தையுமே பொரிச்சு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிடாதீங்க. ஏன்னா இது அந்த சூட்லேயே அடியில் வேர்த்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ அதிரசம் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த 1 கிலோ ரேஷன் பச்சரிசியில் எனக்கு இந்த சைஸில் 82 அதிரசம் அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது சூடாக இருக்கிற போது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்ற போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கூட ரேஷன் பச்சரிசி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நான் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் கணக்கில் நமக்கு கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். அதே மாதிரி இது ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. நல்லா சூடாகிற அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். அப்போ தான் பர்ஃபி வந்து நமக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ இந்த கட்லி பண்ணுறதுக்கு நீங்கள் வறுத்த நிலக்கடலை சேர்க்காதீங்க. இந்த மாதிரி வறுக்காத நிலக்கடலையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இது கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை. ஆனால் நல்லா சூடாக இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ ஒன்று எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் தோல் வந்து ஈஸியாக கலண்டு வருது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த தோலெல்லாம் ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா நிலக்கடலையிலையுமே தோலெல்லாம் நீக்கிட்டு இதை புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் பர்ஃபி வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நிலக்கடலையை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். ஸோ முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் கணக்கில் ஒரு 50 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நிலக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்பவே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அரைச்சிடாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிங்கன்னா போதும். அப்போ தான் பர்ஃபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நல்லா ஒரு அடிகனமான கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் நிலக்கடலைக்கு அதே கப்பில் 1 கப் சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சர்க்கரை பாகு இது எல்லாமே அளவாக இருக்கும். பாருங்கள் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை பாகை எடுத்து இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி வந்து உடையணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பொடியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சின்ன சின்னதாக கட்டிகள் ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டு கலந்துக்கோங்க. இது மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்க அப்படின்னா கூட அந்த கட்டிகள் எல்லாம் ஈஸியாக உடஞ்சி வந்துடும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுடாதீங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு பர்ஃபியோட கலரும் மாறிடும். அப்பப்போ மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த நிலக்கடலை பொடி சர்க்கரை பாகோட சேர்ந்து ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை, அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஸ்வீட் வந்து நல்லா திக்காகி வந்துட்டு இருக்கிறதுனால ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. ஏன்னா இனி வந்து ஸ்வீட் சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஹைலியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக காரம் மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ ஸ்வீட் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விடும்போது லேசாக மடிப்பாக விழுகுதில்ல, இதுதான் கரெக்டான பதம். இது இன்னும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க, பர்ஃபி வந்து ஹார்டான மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு அகலமான பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் சேர்த்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் ரெடி ஆனதும் உடனே இதுக்கு மாற்றிடணும். அந்த கடாயிலே இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சூட்லேயே பர்ஃபி வந்து ரொம்பவே ஹார்டான மாதிரி ஆகிடும். இப்போ பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சூட்லேயே அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. அப்போ தான் நிலக்கடலை கட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒருவேளை உங்களால் கை சூடு தாங்க முடியல அப்படின்னா இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நான் பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிருக்கிறதுனால இது பிசைறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதுவே நம்ம பிளேட்டில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாவு ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இணக்கமாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இப்போ பூரிக்கட்டை வச்சு இதை சமப்படுத்திடலாம். ரொம்பவே மெலிசாக இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் கட்லி வந்து நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரி சேஃபில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா சமப்படுத்தி விட்டதுக்கப்புறமா மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சுடுங்க. சூடாக இருக்கிற போது பீஸ் போட முடியாது, சரி வராது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு மேலே சில்வர் பேப்பர் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து வீடியோவில் சும்மா ஒரு அழகுக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது வந்து அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சில்வர் பேப்பர் சேர்க்குற போது ஸ்வீட் வந்து அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரங்களை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எல்லா பீசஸுமே ஒரே மாதிரி சேஃபில் பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி நான் இன்றைக்கி டைமண்ட் சேஃபில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சேஃபில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அதை கட் பண்ணியாச்சு. ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குகிற காஜு கட்லி மாதிரியே கரெக்டான டெக்ஸ்சரில் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு போலி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போ இந்த பருப்பை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறட்டும். அடுத்தது நம்ம போலிக்கு மேலே இருக்கிற மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி மேல் மாவுக்கு மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மாவை இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துடாதீங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவுடைய பதம் நல்லா இணக்கமாக இருக்கணும். அப்போ தான் போலி வந்து 2-3 நாள் வச்சுருந்தாலும் மேலே இருக்கிற மாவு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு.
இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாகும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இப்போ இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது. போலி திரட்டுறதுக்கும் அதை சுட்டு எடுக்கிறதுக்கும் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா மூடி வச்சுடுங்க. மாவு 30 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்தது நம்ம போலி பண்ணுறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வழிச்சிட்டு குக்கருக்கு மாற்றிடலாம். இது மாதிரி கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கிற போது ஒரு 2லேருந்து 3 விசில்லையும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். உங்களுக்கு ஒரு வேளை ஊற வைக்க டைம் இல்லை, மறந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ கடலைப்பருப்பை குக்கருக்கு மாற்றிட்டு இது 3/4 வாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம ஒரு 2லேருந்து 3 விசில் மட்டும்தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுடுங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியோட அளவுக்கும் பருப்பு வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு. இப்போ இந்த பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு அடியில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இதை ஒரு சலாடையில் கொட்டி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பருப்பில் தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்கிற போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்காதீங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு அரைச்சிங்கன்னா போதும். அப்போ தான் பூரணம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் கடலைப்பருப்புக்கு அதே கப்பில் 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. பாகு வந்து கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான். ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீ ஃபில்டர் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வடித்து உள்ளே சேர்த்துடுங்க. பாருங்கள், வெள்ளைப்பாகில் எவ்வளோ மண் தூசியெல்லாம் இருக்குது. அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு. இப்போ வெள்ளைப்பாகு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்காய் சேர்த்து செய்கிற போது பருப்பு போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு, தேங்காய், வெள்ளைப்பாகு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பூரணமும் நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வருது. இந்த மாதிரி கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் போலி தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பூரணம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம போலி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ இந்த சைடில் மாவு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம போலி தட்டிடலாம். ஸோ எப்பயுமே போலிக்கு மேலே இருக்கிற மாவு குறைவாக இருக்கணும், உள்ளே இருக்கிற பூரணம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் மேல் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாழையில் இல்லைன்னா இது மாதிரி ஆயில் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே வச்சு இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை சென்டரில் வச்சிடலாம். சென்டரில் வச்சுட்டு இந்த ஓரங்களில் இருக்கிற மாவை இது மாதிரி பொறுமையாக எடுத்து மடித்து விடுங்க, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்பப்போ தேவைப்பட்ட கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே திருப்பி வச்சு மெலிசாக தட்டிடலாம். போலி ரொம்பவே மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு தட்டுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் பூரிக்கட்டை வச்சு கூட மெலிசாக உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. தோசைக்கல் லைட்டாக சூடானதும் இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம தட்டி வச்சுருக்கிற போலியை பொறுமையாக உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற பூரணத்தை நம்ம ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால மேலே இருக்கிற மாவு மட்டும் லைட்டாக வெந்துச்சுன்னா போதும். இப்போ இதை ஒரு சைடு லைட்டாக கார் மாறினதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் இது மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. இப்போ போலி 2 சைடும் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு பாதாமை ஊற வச்சிடலாம். நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு இருக்குது. இப்போ இந்த பாதாமை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாதாமை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு பச்சை தண்ணி விட்டு ஒரு 2-3 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுடுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி நம்ம பாதாம் அரைக்கிற போதும் மாவு வந்து நல்லா உபரியாகும். உங்களுக்கு ஒரு வேளை ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிங்கன்னா போதும், தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ பாதாமெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதுலேருந்து தோலை எடுத்துடலாம். ஸோ பாதாம் வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால தோல் வந்து இந்த மாதிரி ஈஸியாகவே உறிஞ்சி வரும். இல்லைன்னா ஒன்று ஒன்றா எடுத்து கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் தோல் அப்படியே அழகாக கலண்டு வந்துடும். பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா பாதாம்லேயுமே கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் நல்லா ஊறிச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ பாதாம் எல்லாத்துலேயும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பாதாமை சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பால் வந்து ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க, பாதாம் வந்து சரியாக மையாது. நீங்கள் அரைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ பாதாமை அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ பாதாம் வந்து ரொம்பவே நைஸாக அரைப்படாது, இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இதை ஒரு அடிகனமான கடாய்க்கு மாற்றிடலாம். எப்பயுமே அல்வா பண்ணுற போது இந்த மாதிரி நல்லா அடிகனமான கடாயாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ வந்து அல்வா நல்லா வெந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா சுருண்டு வரும். அதே மாதிரி நமக்கு அல்வா கிளறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாதாம் விழுத கடாய்க்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாதாமுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். பாருங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாதாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து அல்வாவும் லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், முன்னே இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் பாதாமுக்கு அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அல்வா வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும்.
உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு குறைவாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் பாதாமுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா இலகி வருது. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். கரெக்டாக இந்த அல்வா ரெடியாகிறதுக்கு நமக்கு ஒரு 25லிருந்து 30 நிமிஷம் போல் ஆகும். இப்போ அல்வா ஓரளவுக்கு திக்காகி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்குற போது அல்வாவுக்கு நல்ல ஒரு கலரும் மனமும் கிடைக்கும். அதுக்காக தான். குங்குமப்பூவுக்கு பதில் நீங்கள் 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அல்வா வந்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காயிடுச்சு. பாதாமுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் அல்வா அடிப்பிடிக்காமல் இருக்கும். நெய் வந்து ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து கலந்து விடுங்க. ஏன்னா இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா பாதாம்லேயே எண்ணெய் பாசம் இருக்கிறதுனால நமக்கு 1/2 கப்புக்கும் குறைவாக தான் நெய் தேவைப்படும். இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அல்வாவில் நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கு. இப்போ மீதி இருக்கிற நெய்யில் இன்னும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இதே மாதிரி நெய் நல்லா ஈட்டினதுக்கப்புறமா மீத நெய்யையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அல்வா வந்து நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அல்வாவுக்கு கரெக்டான பதம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அல்வாவில் நெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஆற வச்சிங்க அப்படின்னா அல்வாவிலேருந்து நெய் தனியாகவே பிரிஞ்சு வரும். அதனால் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்காதீங்க. 1/4 கப்புலேருந்து 1/2 கப் நெய் சேர்த்திங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ பாதாம் அல்வா தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷல் 6 விதமான ஸ்வீட்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது ஒவ்வொன்றும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் டீட்டெயில்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.